அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். அதுல நாங்க கடந்த வாரங்கள்ல நாங்கள் 3 பிரமாணத்தின் அந்த அறிக்கைகளை நாங்க படிச்சிருக்கிறோம். அந்த வகையில இன்றைய நாள்ல ஆ, நாங்க பார்த்தோம். அவர் பொந்தியு பிலாத்துவின் அதிகார காலத்தில் பாடுபட்டு, பொந்தியு பிலாத்துவின் அதிகார காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தார் என்று சொல்லி அப்படியே அந்த அடுத்தடுத்த அறிக்கைகள் போகிறத நம்ம கவனிக்கிறோம். சரியா? அப்ப இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், இப்ப ஏன் இந்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்துல 4வது அறிக்கையில சொல்லப்படுகிறது, அவர் பொந்தியு பிலாத்துவின் என்று அந்த காலத்துல என்று சொல்லப்படுகிறது. ரைட்டா? இப்ப இந்த பொந்தியு பிலாத்து அவன் கடவுளை அறியாத ஒரு மனிதன். அப்போ ஒரு பாவியான, அதே நேரத்துல ஒரு கொடூரமான ஒரு மனிதனாக அவர் இருந்தாரு அந்த காலத்துல. அப்ப அவருடைய பெயர் ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படும் பொழுது கூறப்படுகிறது என்பதை தான் இன்றைய நாள்ல நாங்க பார்க்க போறோம். அதே நேரத்துல முக்கியமாக இந்த விசுவாச பிரமாணத்தை எழுதும் பொழுது அவங்க இதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க, அவருடைய பொந்தியு பிலாத்துவின் அந்த காலத்துல அவர் பாடுபட்டார் என்று சொல்றாங்க. இல்லையா? பாடுபட்டார் என்று குறிப்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவனுடைய விசுவாசத்தை அவன் அறிக்கை செய்கின்ற, அவன் நம்புகிற விசுவாசத்துல அவன் அவன் விளங்கிக் கொள்ளணும். கிறிஸ்து இயேசுவானவர் பிலாத்துவின் பொந்தியு பிலாத்துவின் காலத்துல பாடுபட்டார் என்பதை அவன் அறியணும் என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்போ ஹைல்பர்க் கேட்டகிசம் அதுல 37வது கேள்வி பதில்ல இதுக்கு கேள்வியும் பதிலும் கொடுக்கிறாங்க. எப்படின்னா பாருங்க, பாடுபட்டார் என்ற வார்த்தையை குறித்து நீங்கள் புரிந்து கொள்வது என்ன என்று அந்த இதுல ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். 37வது ஹைல்பர்க் கேட்டகிசம் கேள்வி பதில். பாடுபட்டார் என்ற வார்த்தையை குறித்து நீங்கள் புரிந்து கொள்வது என்ன? பதில் சொல்றாங்க இப்படி: அவர், அதாவது ஆண்டவர் இயேசுவானவர் பூமியில் வாழ்ந்தார். முக்கியமாக அவருடைய வாழ்வின் முடிவில் அவர் தமது சரீரம் மற்றும் ஆத்துமாவில் முழு மானிடத்தின் பாவத்திற்கு எதிரான தேவ கோபத்தை தாங்கினார். சரி, அவர் பாடுபட்டார்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க? தன்னுடைய சரீரத்துல, தன்னுடைய ஆத்துமாவுல மனிதனுடைய பாவத்திற்கான தேவனுடைய கோபத்தை தாங்கினார். ஆகவே தான் அதை நம்ம சொல்றோம் பாடுபட்டார்னு சொல்லி. ஆகவே அவருடைய பாடு மரணத்தினால் நம்முடைய சரீரம் மற்றும் ஆத்துமாவை நித்திய நரக தண்டனையிலிருந்து விடுவித்து நமக்கு தேவ கிருபையினால் நீதியையும் நித்திய ஜீவனையும் சம்பாதித்தார் என்பதை எது எங்களுக்கு காண்பிக்குது? கிறிஸ்து இயேசுவானவர் பாடுபட்டார் என்று சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய சரீரத்திலும் ஆத்துமாவிலும் மனுஷனுடைய பாவத்தின் தண்டனையை அல்லது தேவனுடைய பாவத்துக்கான தேவனுடைய கோபத்தை அவர் தாங்கினார் என்பதை இந்த சொல் பாடுபட்டார் என்ற சொல் காண்பிக்கிறது. அதே நேரத்துல அந்த அவருடைய பாடு அல்லது மரணத்தினாலே நம்முடைய ஆத்மாவை நித்தியமான தண்டனையிலிருந்து விடுவித்து காப்பாற்றினார், நித்திய ஜீவனை சம்பாதித்து தந்தார் என்ற அந்த காரியத்தை இந்த பாடுபட்டார் என்ற சொல், கிறிஸ்து இயேசுவானவர் பாடுபட்டார் என்ற சொல் எங்களுக்கு காண்பிக்கிறது என்று நாங்க பார்க்கிறோம். அப்போ பாடுகள், சஃபரிங் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம் இல்லையா? சஃபரிங், பாடுகள் அல்லது துன்பம். இந்த பாடுகள் ஒவ்வொரு மனுஷனும், இந்த பூமியில வாழுகின்ற ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதமாக அவனுக்கு வர்றதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? எல்லா மனுஷனும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இந்த பாடுகள் அல்லது இந்த துக்கம் துயரங்களுக்குள்ள முகம் கொடுக்க வேண்டியவனாகவே இருக்கிறான் இல்லையா? எனவே மக்கள் அதிகமாக இந்த பாடுகளை குறித்து கேள்வி கேட்கிறது உண்டு. ஏன் பாடுகள்? ஏன் துன்பம்? ஒரு துன்பம் இல்லாத, பாடுகள் துயரம் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று சிந்திக்கிறது உண்டு இல்லையா? அப்போ பாடுகள் இவைகள் இந்த பூமியில வர்றதுக்கு காரணம் என்ன என்பதை பைபிள் நமக்கு சொல்லி தருது இல்லையா? தெளிவா நம்ம பைபிள்ல பார்க்கிறோம், பாடுகள் அல்லது மரணம் மனிதனுடைய பாவத்தின் விளைவாக ஏற்பட்டதாகும். சரியா?
அப்போ பாடுகள், மரணங்கள், துயரங்கள், துக்கங்கள் இவைகளுக்கு முக்கிய மூல அடிப்படை காரணம் மனுஷனுடைய பாவம். அந்த பாவத்தின் விளைவுதான் இந்த பாடுகள் என்று சொல்லி நாங்க பைபிள் சத்தியத்துல பைபிள்ல நாங்க வாசிக்கிறோம் இல்லையா என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்போ பாடுகள் இந்த மரணத்தின் விளைவுன்னு சொல்லும் பொழுது ஒரு கட்டத்துல இந்த உலகம் பாடுகள் இல்லாததாய், அதே நேரத்துல மரணம் இல்லாததாய் இருந்துச்சு இல்லையா? ரைட். ஒரு கட்டத்துல பாடுகளும் மரணமும் எந்த விதமான துன்பமும் இல்லாததாய் இந்த உலகம் ஒரு காலத்துல காணப்பட்டுச்சு என்பதை பைபிள் எங்களுக்கு சொல்லி தருகிறது. ரைட். பாருங்க, ஆதியாகமம் 1:31 நாங்க வாசிக்கிறோம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. அப்ப என்ன நாங்க கவனிக்கிறோம்? கடவுள் படைத்த உலகத்துல பாடுகள் இருக்கவில்லை. கடவுள் படைத்த அந்த உலகத்துல ஆதாம் ஏவாளுக்கு மத்தியில அந்த துன்பம் துயரங்கள் இருக்கவில்லை. அவர் படைச்சிட்டு எல்லாத்தையும் பார்த்து அவர் சொல்றாரு, மிகவும் நன்றாய் இருந்தது, ரைட் என்று சொல்றாரு. அப்ப பாடுகள் இல்லாத ஒரு காலம் இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். அது கீழே நாங்க எழுதியிருக்கிறோம் பாருங்க. ஆனால் அந்த காலத்திலிருந்து அடுத்த காரியம் என்ன நடக்குது? ஆதாம் ஏவாளுனுடைய நம்முடைய ஆதி பெற்றோர் அவங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் என்ன செய்து இந்த துக்கம் பாடுகள் பூமிக்குள்ள பிரவேசிக்குது என்பதை பைபிள் எங்களுக்கு சொல்லி தருது. அப்ப பாடுகள் மரணத்தை விளைவிக்குது. பாடுகளும் மரணமும் பாவத்தின் விளைவாக இருக்கிறது நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் இந்த பாடுகளும் மரணமும் இல்லாத ஒரு உலகம், இல்லாத ஒரு காலகட்டம் இருந்தது என்றது நாங்க பார்க்கிறோம். காரணம் நாங்க பார்ப்போம் ஆதியாகமம் 1:31 கடவுள் படைத்த எல்லா காரியமும் நன்றாய் இருந்ததுன்னு நாங்க பார்க்கிறோம். ஆனால் ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமே இந்த பாடுகள் மனுஷ வாழ்க்கைக்கு சொந்தமானது என்பதை நாங்க ஆரம்பத்துல பார்க்கிறோம். சரியா? அந்த வசனங்கள் எங்க நாங்க கவனிக்கிறோம்னு சொன்னா, அந்த வசனங்களை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம். இப்போ கீழ்ப்படியாம போனது நிமித்தம்தான் ஆண்டவர் ஸ்திரிக்கு சொல்றார் பாருங்க. அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். சரியா? அப்போ இந்த காரியத்தை கடவுள் சொல்லுவதற்கு முதல், அதாவது ஆதாமும் ஏவாளும் கடவுளை மீறி நடப்பதற்கு முதல்ல அங்க பாடுகள் இருக்கல இல்லையா? அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் வேதனை, நீ கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது அந்த குழந்தையை நீ வேதனையோட பெற்றெடுப்பாய். அதே நேரத்துல ஆதாமுக்கு சொல்றாரு, நீ உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும், ரைட்? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதனுடைய பலனை நீ புசிப்பாய், ரைட்? இந்த பூமி, இந்த நிலம் உனக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ வேதனையின் ஆரம்பம், பாடுகளின் ஆரம்பம், சஃபரிங், அதனுடைய ஆரம்பம் இங்க இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமே அந்த பாடுகளும் துக்கங்களும் வேதனைகளும் அவனுடைய வாழ்க்கையில சாபமாக வருகிறது என்பதை நாங்க கவனிக்கிறோம். ஆகவே ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது, இப்படியாக ஒரே மனுஷனால் பாவமும்
பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்குள்ளும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ரைட்? அப்ப பாடுகளின் ஆரம்பத்தில் ஆதாம் ஏவாள் மூலம் உலகத்துக்குள்ள பிரவேசிக்கிறது. பாவமும் பாடுகளும் மரணமும் உலகத்துக்குள்ள பிரவேசிக்கிறது என்பதை நாங்க இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா? அப்ப நாங்க பார்த்தோம் என்னது? பாவம்தான் பாடுகளின் துன்பங்களின் பிறப்பிடம். அப்ப நான் வாசிச்ச அந்த கமெண்ட்ரியில் எழுதுறாங்க, பாவம் எங்கேயோ அங்கே துன்பமும் மரணமும் உண்டு. சரியா? என்ன சொல்றாங்க? இப்ப பாவமே பாடுகளின் துன்பங்களின் பிறப்பிடம். சரியா? இப்போ பாவம் கற்பம் தரிச்சு அல்லது பாடுகள் பிறக்குதுன்னு சொன்னா, துன்பங்கள் உருவாகுதுன்னு சொன்னா, அது பாவம் என்கின்ற கருவறையில தான் அந்த துன்பமும் பாடுகளும் உருவாகுது. சரியா? அப்ப எங்க பாவம் இருக்குதோ அங்க கட்டாயம் துன்பம் இருக்கும், கட்டாயம் மரணம் இருக்கும் என்பது வேதாகம சத்தியம். சரியா? ஆனால் நாங்க என்ன கவனிக்கிறோம்னு சொன்னா, இந்த பூமியில பிறந்த எல்லாரும் இதுக்கு சொந்தமானவர்கள். இந்த பாடுகளுக்கும் இந்த துன்பங்களுக்கும் சொந்தமானவர்கள். ஏன்னா மனுஷன் பிறக்கும் பொழுதே அந்த பாவத்தோடே பிறக்கிறான். ஒவ்வொரு மனுஷனுடைய சந்ததியும் எதிர்கால சந்ததியும் பிள்ளைகள் பிறக்கும் பொழுது அந்த பாவ சுபாவத்தோடு பிறப்பதினாலே அந்த பாவம் அவனுக்குள்ள இருக்கிறதுனால அவன் துன்பமும் மரணமும் அவனுக்கு உரித்தானதாக மாறுகிறது. அப்போ பாவத்தோடு குழந்தை பிறக்குதுன்னு சொல்லும் பொழுது என்ன நாங்க சொல்ல வரோம்? அது துன்பம் பாடுகள் அனுபவிக்கின்ற குழந்தையாக, மரணத்தை சந்திக்கின்ற குழந்தையாக, ரைட், அது பிறக்கிறது என்பதையும் நாங்க அங்க சொல்றோம். ஆனால் இந்த உலகத்துல பிறந்த ஒருவருக்கு மட்டும் இது சாத்தியம் இல்லை, அல்லது ஒருவருக்கு மட்டும் இது பொருந்தாது. அது யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஏன்னா ஆண்டவர் இயேசு பாடுபட்டாரு, ஆண்டவர் இயேசு மரணம் அடைந்தாரு. ஆனால் அந்த பாடுகளும் மரணமும் அவருடைய பாவத்தினால, ரைட், அவருடைய குற்றத்தினால உண்டான பாடுகளும் மரணமும் அல்ல. மற்றைய எல்லா மனிதர்களுடைய வாழ்விலே ஏற்படுகின்ற பாடுகளும் மரணமும் அவர்களுடைய பாவத்தினாலே ஏற்படுகின்ற காரியமாக இருக்க, ஆண்டவர் இயேசு மனிதனாக பூமியில பிறந்த பொழுது நாங்க ஏற்கனவே படிச்சோம், அவர் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே அவர் பரிசுத்தம் உள்ளவராக பிறக்கிறார். ஆகவே அவருடைய பாடுகளும் மரணமும் பாவத்தினாலே ஏற்பட்டது இல்லை என்பதை நாங்க கவனிக்கிறோம். அப்ப பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனை விடவும் அவர் வித்தியாசமானவராக பாடுகளை அனுபவிப்பவராக அவர் இருந்தார் என்பதை நம்ம கவனிக்கிறோம். அப்ப 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நாங்க வாசிக்கிறோம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். சரியா? அப்ப கடவுள் பாடுபட்டாரு, அவர் மரணம் அடைந்தாரு. அப்ப நாங்க பார்த்து கொண்டு வரோம் பாடுகளும் மரணமும் பாவத்தின் விளைவுன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் இயேசு பாவம் இல்லாதவராக இருந்தும் பாடுகளும் மரணத்தையும் அனுபவிக்கிறாரு. காரணம் என்ன? 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும் படிக்கு அவர் பாவம் இல்லாதவர், ஆனால் தேவன் நமக்காக அவரை பாவமாக்கினார். எனவேதான் அந்த பாடுகளும் மரணமும் அவர் சந்திக்க வேண்டியதாக இருந்தது என்பதை நம்ம அங்க கவனிக்கிறோம். சரியா? பாருங்க, ஆண்டவர் இயேசு பாவமற்றவராக இருந்தாரு. ஆனால் அனைத்து மோசமான பாடுகளையும் பூமியில மனுஷன் அனுபவிக்கின்ற மிக கொடூரமான வேதனைகளையும் மிக மோசமான வழிகளையும் ஆண்டவர் இயேசு என்ன செய்தாரு? அனுபவித்தார் இல்லையா? ஆகவேதான் சொல்றான், அவர் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தில் என்ன சொல்றான்? அவர் பாடு அனுபவித்தார்னு சொல்லும் பொழுது பாவம் இல்லாதவராய் அனைத்து மோசமான வேதனைகளையும் வழிகளையும் அவர் என்ன செய்யறாரு? அனுபவித்தார், அவர் பாடுபட்டார் இல்லையா? பைபிள்ல வாசிக்கிறோம், அவர் தலை சாய்க்க இடமில்லாதவராக இருந்தார். சரியா?
அதே போல சொந்த சகோதரர்களால புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார், பாடுபட்டார் இல்லையா? அப்போ ஆஹ் வலிகள் வேதனைகள் அனுபவிக்கிறாரு. தலை சாய்க்க இடம் இல்லை. ஒரு இடத்துல அவர் நிம்மதியா இருக்க முடியாத ஒரு சூழல். சொந்த குடும்பத்தினால புறக்கணிக்கப்படுறாரு. ரைட். வெறுக்கப்படுறாரு அவரு. ரைட். கேலி கிண்டலுக்கு விமர்சனத்துக்கு உள்ளாகிறாரு. ரைட். அதே நேரத்துல சிலுவை, அந்த அவமான சின்னமான அந்த சிலுவையை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ரைட். அதே நேரத்துல ஆஹ் அந்த சிலுவை அவமானத்தை சுமந்து ஒரு குற்றவாளியின் அந்த வேதனை, அந்த மரணம், அந்த அவமானம், அவைகளை சுமந்து கொண்டவராக ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையில மறிக்கிறாரு. ரைட். அந்த அவமானத்தை சுமந்து கொள்றாரு இல்லையா? அப்ப பாருங்க, ஆண்டவர் இயேசு வந்து ஆஹ் பிதாவை ரைட் முழுவதுமாக நேசித்து, ரைட், 100% பிதா எதிர்பார்க்கிறபடி வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை வாழ்ந்தவர் இல்லையா? ரைட். முழுமையான நீதியின் வாழ்க்கையை கொண்டவராக இருக்கிறார், பாவமற்றவராக. ஆனால் அவர் பாடு அனுபவிக்கிறவராக இருந்தார் என்பதை நம்ம கவனிக்கிறோம். முழுமையாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார், ஆனாலும் பாடு அனுபவித்தவராக இருந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரி, அப்ப எல்லாவித துக்கத்தோடும் ஒரு கடுமையான வருத்தத்தோடும் வழிகளோடும் ஆண்டவர் இயேசு வாழ்ந்தார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். அப்போ அவர் பாடுபட்டார், பாவம் இல்லாதவராக பாடுபட்டார். பாவத்தின் விளைவாக மனிதன் அனுபவிக்க வேண்டிய துன்பத்தையும், பாவத்தின் விளைவாக மனிதன் அனுபவிக்க வேண்டிய மரணத்தையும் பாவமற்றவராக கிறிஸ்து இயேசுவானவர் அனுபவித்தார், பாடுபட்டார் என்பதை நம்ம கவனிக்கிறோம். சரியா? அப்ப என்ன வித்தியாசம் பாருங்க இதுல. மனுஷன் அவன் செஞ்ச அநியாயத்துக்காக பாடுபட்டான். ஆனால் நாங்க விசுவாச அறிக்கையில சொல்றோம், கிறிஸ்து இயேசுவானவர் பாடுபட்டார்னு சொல்லும் பொழுது மனிதன் செய்த அநியாயத்துக்காக, ரைட், பாவம் அறியாத அவர் பாடுபட்டார் என்பதை அது எங்களுக்கு காண்பிக்குது இல்லையா? அடுத்து நாங்க பார்க்கிறோம், ஹைல்பர்க் கேட்டகிஸ்ட்ல சொல்ற மாதிரி ஆண்டவர் இயேசு வந்து தன்னுடைய தன்னுடைய சரீரத்திலும் அதே போல தன்னுடைய ஆத்மாவிலும் என்ன செய்தாரு? அவர் இந்த துன்பங்களை சகித்தார், தாங்கினார் என்று நாங்க பார்க்கிறோம் இல்லையா? அப்ப நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி அவர் வந்து குடும்பத்தினால அவமதிக்கப்படுறாரு, ரைட், வெறுக்கப்படுறாரு, ரைட், தன்னுடைய நண்பர்களினால சீஷர்களினால காட்டி கொடுக்கப்படுறாரு, நிந்திக்கப்படுறாரு, ரைட், நிராகரிக்கப்படுறாரு, ரைட், சாத்தானுடைய சோதனைக்கு உள்ளாகிறாரு. 40 நாள் உபவாசமாக இருந்து பசி உண்டான போது சோதனைக்கு உள்ளாகிறாரு. தன்னோட கூட இருந்த ஊழியக்காரனாகிய யூதாஸ் அவன் காட்டி கொடுக்கிறான், தன்னுடைய மற்றைய சீஷன் பேதுரு மறுதளிக்கிறான். சரியா? அப்போ எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலையும் நாங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு முழுமையாக அந்த பாவத்தின் அந்த எங்களுடைய பாவத்தினாலான அந்த பாடுகளை அவர் அனுபவிக்கிறவராக இருந்தார். சரியா? அதே நேரத்துல பாருங்க, அந்த பாடுகளின் உச்சம் என்னன்னா, சிலுவையில ஆண்டவர் இயேசு சொல்றாரு இல்லையா, தேவனே ஏன் என்னை, பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த பாடுகளின் உச்சம், ஏன் என்னைய கைவிட்டுட்டீங்க? அப்போ அந்த பாவத்தின், மனுஷனுடைய பாவத்தின் மீதான அந்த தேவ கோபத்தை, ரைட், ஆண்டவர் இயேசு அனுபவித்தது தான் அது எங்களுக்கு காண்பிக்குது. அவர் அந்த பாடுகளை முழுமையாக அனுபவித்தார் என்பதை அது எங்களுக்கு காண்பிக்குது. அதாவது தேவனால, தன்னுடைய சொந்த அப்பா பிதாவினால கைவிடப்பட்டார் என்பதை அது காண்பிக்குது. ஆகவேதான் பாருங்க, மத்தேயு 26:38 ஆண்டவர் சொல்றாரு, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தில் இருக்கிறது என்று சொல்றாரு. சரியா? இது சாதாரண பாடுகள் இல்லை. இது சாதாரண துக்கம் இல்லை. இது கடவுளுடைய அந்த கோபம், மனுஷன் மேல வரவேண்டிய அந்த தேவ கோபம் அவர் மேல இருந்தபடியினால, கிறிஸ்து இயேசுவின் மீது அது திருப்பப்பட்டு, கிறிஸ்து இயேசுவின் மீது அது கொட்டப்பட்டிருந்ததினால ஏற்பட்ட துக்கம், பாடு. இயேசு சுவாமி சொல்றாரு, என் ஆத்துமா
மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தில் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க அன்பானவர்களே, பரலோக ராஜ்யத்துல சிங்காசனத்துல அமர்ந்து எல்லாவற்றையும் ஆளுகை செய்கின்ற, எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகின்ற, வேதம் சொல்லுது யாவும் அவர் மூலமாக உண்டானது, அவர் இல்லாம ஒன்றும் உண்டாகவில்லை. ரைட்? யாவும் அவருக்காக உண்டாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது இல்லையா? அந்த சிருஷ்டி கர்த்தர் பூமியில மனுஷனாக வந்து அவர் சொல்றாரு, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி. மரணமே இல்லாத கர்த்தர் மரணமாகும்படி சரீரமாக மாம்சமாக மனிதர்களைப் போல மாம்சமாகி ஆத்மா உடையவராய் மரணத்துக்கு ஏதுவான அந்த துக்கத்தை உடையவராக இருக்கிறார் என்பது அது எங்களுக்கு காண்பிக்குது இல்லையா? அப்போ பாடுகள் அனுபவித்தார், பாடுபட்டார். அது நாங்க அனுபவிக்கிற பொருளாதார நெருக்கடி, நாங்க அனுபவிக்கிற சுகவீனம், நாங்க அனுபவிக்கிற கடினங்கள், சவால்கள், போராட்டங்கள், சண்டைகள் போல இல்லை. இது இது எல்லாத்தையும் விட மிகவும் மோசமான, மிகவும் வேதனையான, சொல்ல முடியாத பெரும் துயரம், பெரும் பாடு இது. அதுதான் ஆண்டவர் இயேசு அனுபவித்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் பாடுபட்டார் எனும் பொழுது அது எங்களுக்கு காண்பிக்குது. இது வேறு தான் நாங்க பார்க்கிறோம் இல்லையா? ரைட்? அப்ப அந்த கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவர் இயேசுனுடைய அந்த வியர்வை துளிகள் எப்படி விழுந்துச்சா? இரத்தத்தின் பெரும் துளிகளாய் வீழ்ந்தது. அந்த நேரத்துல ஆண்டவர் இயேசு சொன்னாரு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அவ்வளவு பெரும் துன்பம். அப்ப அந்த வியர்வை துளி இரத்தத்தின் பெரும் துளியா விழுதுன்னு சொன்னா, அந்த கெத்செமனே தோட்டத்துல அந்த திராட்சை பழத்தை பிழிவாங்களாம், ரசம் எடுப்பாங்க அதுல இருந்து. அப்போ அந்த திராட்சை பழங்களை போட்டு நல்லா மிதிப்பாங்க. மிதிச்சு 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 சக்கையை மட்டும் எடுப்பாங்க. அப்ப அதுல பிழிந்து வர்ற சாறு. அப்ப அந்த கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவர் இயேசு என்ன செய்யப்பட்டாரு, என்ன செய்யப்பட்டிருக்கிறாரு? பிழியப்பட்டிருக்கிறார். அவருடைய முழு ரத்தமும் அவர் எங்களுக்காக அந்த பாடுபட்டு வெளியாக்கப்பட்டதை வியர்வை துளிகளாக, பெரும் துளிகளாக விழுகிறத நம்ம பார்க்கிறோம். பெரும் பாடு. அவர் பிழியப்பட்டார், அவர் நசுக்கப்பட்டார், அவர் மிதிக்கப்பட்டார், அவர் முழுமையாக எங்களுக்காக பான பலியாக வார்க்கப்பட்டார் என்பது அது எங்களுக்கு காண்பிக்குது. பாடுபட்டார்னு சொல்லும் பொழுது இது எல்லாமே அதுக்குள்ள அடங்குகிறது அன்பானவர்களே. சரியா? ரோமர் 5:8 நாங்க வாசிக்கிறோம், நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அப்ப பாடுபட்டார்னு சொல்லும் பொழுது அன்பானவர்களே, நாங்க பாவிகளா இருக்கும் பொழுதே அவர் நமக்காக மரித்தார். ஆகவே தேவன் எங்கள் மீது வைத்த அன்பை கிறிஸ்து இயேசுவினுடைய பாடுகளின் மூலம் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதையும் அது எங்களுக்கு காண்பிக்கிறது அன்பானவர்கள். சரியா? எனவே யோவான்ல சொல்ற மாதிரி அவர் நல்ல மெய்ப்பன் இல்லையா? அந்த நல்ல மெய்ப்பன் என்ன செய்யறாரு? ஆடுகளுக்கு வரவேண்டிய அந்த பாடுகளையும், அந்த பாடுகளின் மரணத்தையும், அந்த பாடுகள் மூலம் வருகின்ற வழிகளையும், அந்த பாடுகள் மூலம் வருகின்ற நிரந்தர தண்டனையையும் மெய்ப்பன் என்ன செய்யறாரு? ஆடுகளுக்கு பதிலாக தான் பெற்றுக்கொள்ளுகிறார். அவரே நல்ல மெய்ப்பன், தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கின்ற மெய்ப்பன். அப்ப பாடுபட்டார் என்று சொல்லும் பொழுது இந்த காரியத்தை அது எங்களுக்கு காண்பிக்கிறது அன்பானவர்கள். இப்ப அடுத்து நாங்க பார்க்கிறோம் என்னன்னா, பாடுபட்டார், அது சும்மா பாடுபட்டார்னு சொல்லாம பொந்தியு பிலாத்துவின் காலத்துல பாடுபட்டாராம். அர்த்தம் என்ன? பொந்தியு பிலாத்து அதிகாரத்தில் இருந்த காலத்துல பாடுபட்டார். பொந்தியு பிலாத்து என்கின்ற அந்த மனிதன் ரோம சாம்ராஜ்யத்தின் ஒரு ஆளுநராக இருக்கின்ற அந்த மனிதன், தன்னுடைய பொறுப்பு, தன்னுடைய சட்ட திட்டங்களை நிறைவேற்றும்படி செயல்படுகின்ற அந்த மனிதன், அந்த மனிதனுடைய அந்த ஆளுகைக்குள்ள இருக்கின்ற பிரதேசத்துல தான் என்னது ஆண்டவர் இயேசுவானவர்
பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார் என்பதை இது எங்களுக்கு காண்பிக்கிறது. அதாவது ஆண்டவர் இயேசுவனுடைய சிலுவை மரணத்துக்கு பொறுப்பானவர் தான் யாரு? இந்த ரோம அரசாங்கத்தின் ஆளுநராக இருக்கின்ற இந்த பொந்தியு பிலாத்து இல்லையா? இவர்தான் நியமிக்கணும், இவர்தான் சட்டத்தை வழங்கணும், இவர்தான் நீதியை வழங்கணும். மக்கள் இவர்கிட்ட நீதி கேட்கிறாங்க. அப்ப இவர்தான் நீதியை வழங்கணும். என்னது? கிறிஸ்து இயேசுவை நீங்க என்ன செய்யுங்க, சிலுவையில் அறையுங்கன்னு சொல்லி கொடுக்கணும். அப்ப அதற்கான ஒரு ரோம அரசாங்கத்தினாலே நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆளுநர் இவர். அப்ப இவருக்கு கீழே தான் என்ன நடக்குது? இந்த விசாரணை, இந்த சிலுவை மரணம், இந்த பாடுகள், அவருக்குள்ள பாடுகளின் உச்சக்கட்டம் நடைபெறுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப என்னது எங்களுக்கு காண்பிக்குதுன்னு சொன்னா, இந்த கிறிஸ்தவ விசுவாசம் பொந்தியு பிலாத்துவின் காலத்துல பாடுபட்டார் என்று சொல்லப்படுகின்ற அந்த விசுவாச அறிக்கை என்னத்தை காண்பிக்குதுன்னு சொன்னா, கிறிஸ்து இயேசுவனுடைய மரணம், அவருடைய பாடுகள், அவருடைய விசாரணைகள் அது ஒரு கதை இல்ல, அது ஒரு கற்பனை இல்ல, யாரோ கனவுல கண்டுட்டு சொல்லிட்டு போனது இல்ல, யாரோ தூக்கத்துல வெளிப்படுத்தினாங்க, யாரோ எனக்கு வெளிப்படுத்தினாங்க, அதை தான் சொல்லி வச்சிருக்கேன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லி எழுதப்பட்ட காரியம் இல்லை. இது ஒரு உண்மையான வரலாற்றுல நடந்த ரோம பேரரசு இருந்துச்சு. அந்த ரோம பேரரசுக்கு கீழே ஆளுநராக இருந்த பொந்தியு பிலாத்துவின் காலத்துல நடந்த ஒரு வரலாற்று நிகழ்ச்சி என்பதை எங்களுக்கு இந்த விசுவாச அறிக்கை சொல்லித் தருகிறது. அவர் சட்டபூர்வமான ஒரு மனுஷன். யாரு? பொந்தியு பிலாத்து இல்லையா? அவர் தான் விசாரிக்கிறார். அப்ப இது வரலாற்று பூர்வமான ஒரு நம்பிக்கை. இது ஒரு கதையோ கற்பனையோ இல்லை என்பதை விசுவாசமாக நாங்க அறிக்கை செய்யறோம். பாருங்க, கீழே எழுதியிருக்கிறோம். ரோம அரசாங்கத்தினால் சட்டபூர்வமாக நியமிக்கப்பட்ட அதிகாரியினால் பொதுவான ஒரு இடத்தில் விசாரிக்கப்பட்டு மக்கள் முன்னிலையில் மரண தண்டனை சிலுவையில் நிறைவேற்றப்பட்டது. இதெல்லாம் சட்டபூர்வமாக ரோம சட்டத்தின் அடிப்படையில இந்த காரியங்கள் யாவும் நடைபெற்றது என்பதை அது எங்களுக்கு காண்பிக்கிறது. அப்ப பொந்தியு பிலாத்து என்ற அந்த பாவியான ஒரு மனுஷனுடைய பெயரை இந்த இடத்துல சொல்றதுக்கான காரணம், கிறிஸ்து இயேசுனுடைய பாடுகளும் மரணமும் அது வரலாற்று பூர்வமானது, ஹிஸ்டாரிக்கல் என்பதை அது எங்களுக்கு காண்பிக்குது. சரியா? இப்ப இன்னும் அந்த வரலாற்று பூர்வமான காரியம் எப்படி உறுதிப்படுத்தப்படுதுன்னு சொன்னா, இப்ப பாருங்க, மத்தேயு 27 நாங்க வாசிக்கிறோம் 18 இருந்து 19 வசனம் வரைக்கும். இப்ப மக்கள் தலைவர்கள்லாம் கிறிஸ்து இயேசுவ சிலுவையில அறையுங்கன்னு சொல்லி அவருக்கு எதிரா பேசி சத்தம் போட்டு கொண்டிருக்கிறாங்க, கலகம் பண்றாங்க. பெரிய ஒரு போராட்டம் வெடிக்குது அங்க. அங்க இருக்கின்ற போராட்டம் வெடிக்கும் பொழுது இப்ப பிலாத்துவுக்கு விளங்குது. பாருங்க, இந்த வசனம் சொல்றது என்னன்னா, பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. அப்ப இந்த ஆளுநன், இந்த வரலாற்றில ரோம பேரரசின் கீழே ஆளுகை செய்த இந்த ஆளுநன் ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டான். என்ன? கிறிஸ்து இயேசுவை பொறாமையினாலே ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். சரியா? அவருடைய குற்றத்தினாலும் அவர் ஒரு கிரிமினலா இருக்கிறதுனால இந்த சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுக்கல, அவரை பொறாமையினாலே ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அந்த ஆளுநன் அறிந்து கொண்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் மக்களுடைய நடவடிக்கைகள், மக்களுடைய செயல்பாடுகள் எப்படியாப்பட்டதுன்னு சொல்லி, இல்லையா? அப்புறம் பாருங்க, கீழே அடுத்த வசனம், அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள், பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்து இருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொன்னாள். சரியா? அப்போ இந்த பிலாத்து உணர்ந்தா என்னது? பொறாமையினாலே இவரை ஒப்பு கொடுக்கிறாங்க என்று அவன் உணர்ந்து கொண்டான். ஆகவே அவன் கேள்வி கேட்கிறான், மக்கள்கிட்ட கேட்கிறான், மக்களுக்கு ஒரு வாய்ப்பை, ஒரு ஆப்ஷனை கொடுக்கிறான். என்னது? மோசமான பாவியாக இருக்கின்ற பரபாஸ் என்றவன் ஜெயில இருக்கிறான். ரைட்?
அதே போல நீங்க கிறிஸ்துவையும் கொண்டு வந்து இப்படியான மோசமான பாவியாக இவர் இருக்கிறாருன்னு சொல்லி சிலுவையில் அறைய சொல்லி கேட்கிறீங்க. இப்ப 2 பேர் நிக்கிறாங்க. யார உங்களுக்கு நான் விடுதலை செய்யணும் என்று அவன் கேட்கிறான். யாரு? பிலாத்து. ஏன் கேட்கிறாரு? அவருக்கு தெரிஞ்சு போச்சு பொறாமையினால இவங்க செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுடைய பிரதி உத்தாரம் வித்தியாசமாக இருந்துச்சு இல்லையா? அதே நேரத்தில் நாங்க பார்க்கிறோம், வேதாகமத்தில் சொல்லப்படுது, பிலாத்துனுடைய மனைவி என்ன செய்றா? ஆள் அனுப்பி அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்துல வெகு பாடுபட்டேன்னு சொல்லி ஒரு வார்னிங், ஒரு எச்சரிக்கைய கொடுக்கிறதையும் நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அப்போ வரலாற்றில் நடந்த சம்பவம், இந்த சம்பவம் என்னத்தை எங்களுக்கு காண்பிக்குது? ரோம ஆளுநர் குடும்பத்துல அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடவடிக்கைகள் மூலம் என்ன எங்களுக்கு காண்பிக்கப்படுதுன்னு சொன்னா, கிறிஸ்து இயேசு தன்னுடைய பாவத்துக்காக, தன்னுடைய அக்கிரமத்துக்காக பாடுபடவில்லை என்பதை தெளிவாக இந்த வரலாற்று பூர்வமான நிகழ்ச்சி எங்களுக்கு காண்பிக்குது. ரைட்? அவர் இன்னும் ஒருவருக்காக, இன்னும் வேற ஒருத்தருக்காக அவர் பாடுகளை அனுபவிக்கிறார். அவர் பாவமற்றவராய், ரைட்? அவர் பரிசுத்தம் உள்ளவராய், அவர் மக்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறார் என்ற அந்த வேதாகம சத்தியத்தை இது எங்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. சரியா? இந்த வசனங்களை நான் வாசிச்சிடுறேன். அதாவது மத்தேயு 27ல 20 26 வசனங்கள். ரைட்? அங்க என்ன சொல்லப்படுதுன்னா, இப்ப கேட்டார் இல்லையா, பரபாசை விடுதலை பண்ணவா அல்லது கிறிஸ்துவை விடுதலை பண்ணவான்னு கேட்கும் பொழுது, பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்காக விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். தேசாதிபதியோ, ஏன், என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள், அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாக கூக்குரலிட்டு சொன்னார்கள். பெரிய ஒரு கலவரம் நடக்குதாங்க. இந்த கலவரத்துக்கான காரணம் என்ன? மக்களை தூண்டி விட்டது யாரு? ஆசாரியரும் மூப்பர்களும் ஏவி விடுறாங்க. ஏவி விட்டு கிறிஸ்து இயேசுவை சிலுவையில் அறையும்படி அவங்க சத்தம் போடுறாங்க. அப்ப கேட்கிறான் தேசாதிபதி, என்ன பொல்லாப்பு செய்தார் ஆண்டவர் இயேசு? ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? அதுக்கு ஒரு பதிலும் சொல்லாம அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாக கூக்குரலிடுறாங்க. ரொம்ப ஒரு பிரஷரை கொடுக்குறாங்க. ரொம்ப ஒரு கலகம், ஒரு போராட்டம், ஒரு காரியத்தை செய்ய சொல்லி அரசாங்கத்தை பலவந்தப்படுத்துற காரியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். சரியா? ஆகவே அடுத்த வசனம் சொல்லுது, கலகம் அதிகமாகிறதை அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். சரியா? இப்ப கலகம் அதிகரிக்குது. முயற்சி பண்ணி பார்க்கிறான். ரைட்? பரபாசை கொண்டு வந்து பரபாசை விடுதலை பண்ணவா இவரை விடுதலை பண்ணவான்னு கேட்டா எப்படியாவது பரபாசை வேணான்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்கிறான். அல்லது என்ன பொல்லாப்பு செய்தார்னு சொல்லி அடிக்கடி கேட்கிறாரு. ஆனாலும் மக்கள் என்ன செய்யறாங்க? விட்டு கொடுத்த பாடு இல்லை. கிறிஸ்து இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றணும், ரைட், அவரை இல்லாமல் செய்யணும் என்று அதிக முயற்சியாக கலகம் பண்றாங்க. கலகம் அதிகரிக்குது. பிலாத்துவுக்கு அதை கட்டுப்படுத்தி கொள்ள முடியல, தன்னுடைய அறிவையோ ஞானத்தையோ பயன்படுத்தி. ஆகவே அவர் என்ன செய்யறாரு? ஒப்பு கொடுத்துட்டு சொல்றாரு, தண்ணியை கொண்டு வந்து கையை கழுவிட்டு ஜனங்களுக்கு முன்பாக கை கழுவுறாருன்னு சொல்லப்படுது. கை கழுவிட்டு சொல்றாரு. என்ன அர்த்தம்னா, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். ரைட்? இவருக்கு ஏற்பட போகின்ற இந்த தண்டனை, இந்த சிலுவையின் பாதைகள், இதுக்கு நான் உட்பட்டவன் இல்லை, என நான் இவரை நீதிமானாக காண்கிறேன் என்ற அறிக்கையை அவன் செய்யறதை நம்ம பார்த்தோம். ரைட்? அதுக்கு மக்கள் என்ன சொல்றாங்க? அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். சரியா? அப்ப
பொந்தியு பிலாத்துவின் காலத்துல பாடுபட்டு மரித்தார்னு சொல்லும் பொழுது, பொந்தியு பிலாத்து அவரை நீதிமானாக கண்டான். அவரை எப்படியாவது விடுதலை ஆக்குறதுக்காக ஒரு வழி கண்டுபிடிக்கிறதுக்காக பலவிதமான யோசனைகளையும் சிந்தனைகளையும் மக்கள் மத்தியில கொண்டு வாரான். ஆனால் அது அவனால முடியாம போகுது என்பதை நாங்க பார்க்கிறோம். பிறகு அந்த தண்டனைக்கு நான் உட்பட்டவன் இல்லை என்று சொல்லி தன்னுடைய கைகளை கழுவி அவன் ஒப்பு கொடுக்கிறான் என்பதை நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்ப என்னது இது காண்பிக்குது? நாங்க வாசிச்சோம் 27, 24 மத்தேயு. கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு, பிரயத்தனம் சொல்லும்போது தன்னுடைய முயற்சி, அவைகள்ல பிரயோஜனம் இல்லை, ரைட், மக்கள் அதிக கலகம் பண்றாங்க என்று சொல்லி கண்டு, தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். சரி என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த சம்பவம் என்னத்தை எங்களுக்கு காண்பிக்குது? அதே மாதிரி லூக்கா 23 நாங்க வாசிக்கிறோம். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லைன்னு சொல்றேன். சரியா? அப்ப என்ன இந்த சம்பவம் காண்பிக்குதுன்னு சொன்னா, குற்றம் இல்லாமல், எந்த விதமான பாவமும் இல்லாமல், அக்கிரமமும் செய்யாமல், அரசாங்கத்துக்கோ மக்களுக்கோ எந்தவித ஒரு மனிதனுக்கோ விரோதமாக எந்த விதமான பிழையும் செய்யாமல் ஒருவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. ஒருவருக்கு சிலுவை தண்டனை நிறைவேற்றப்பட்டது என்பதை இந்த சம்பவம் எங்களுக்கு காண்பிக்கிறது. ஆகவேதான் பொந்தியு பிலாத்துவின் காலத்துல அவர் பாடுபட்டு மரித்தார் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். பாவமற்ற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் என்ற அந்த வேதாகம சத்தியத்தை, ரைட், இது எங்களுக்கு காண்பிக்கிறது. சரியா? ரைட். அப்ப பாருங்க, கீழே எழுதியிருக்கிறோம், மக்கள் மீதான கடவுளின் நியாய தீர்ப்பை ஒரு மெய்ப்பராய் தன் மீது கிறிஸ்து இயேசுவானவர் சுமந்து கொண்டார். எனவே அவரை நம்புகிறவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு இல்லை. சரியா? அப்ப பொந்தியு பிலாத்துவின் காலத்துல அவர் பாடுபட்டார் என்று சொல்லும் பொழுது அந்த பாடுகள் எப்படியானது என்பதை நாங்க பார்த்தோம். அப்ப அது ஒரு வரலாற்று பூர்வமான காரியம் என்பதை நாங்க பார்த்தோம். பொந்தியு பிலாத்துவின் பெயர் ஞாபகத்துக்கு வரும் பொழுது அந்த ஆளுநன் உண்மையாக இந்த உலகத்துல வரலாற்றுல வாழ்ந்த ஒரு பலம் வாய்ந்த ஒரு அரசாங்கத்தின் ஒரு ஆளுநனாக, ஒரு அரசாங்க அதிபராக இருந்திருக்கிறான் என்பதை நாங்க பார்க்கிறோம். எனவே அவனுக்கு கீழே நடந்த காரியமாக, விசாரணைக்கு உட்பட்ட காரியமாக இது இருக்கிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். அந்த மனிதன் கிறிஸ்து இயேசுவினிடத்துல பாவத்தை, குற்றத்தை காணவில்லை என்பதை நாங்க பார்க்கிறோம். எனவே மக்களுடைய கலகம், மக்களுடைய அழுத்தம் தாங்காம அவன் என்ன செய்யறான், அந்த தண்டனைக்கு அவரை ஒப்பு கொடுக்கிறான். நீங்களே பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி என்பதை நாங்க பார்க்கிறோம். இது எல்லா காரியத்தையும் எங்களுக்கு அந்த பொந்தியு பிலாத்து என்ற அந்த வார்த்தை, அந்த சொல், அந்த பெயர் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. சரியா? எனவே கடவுள் நமக்காக பாடுபட்டு தீர்ந்தாயிற்று. எனவே இந்த பாவத்துக்கான பாடுகள் நமக்கு உரியது இல்லை. நமக்கு இனி தண்டனை தீர்ப்பு, ரைட், நியாயம் தீர்க்கப்படும் பொழுது நித்தியமான நரக தண்டனை நமக்கு இல்லை. அந்த முழுமையான நரக தண்டனையையும் கிறிஸ்து இயேசுவானவர் முழுமையாக பாடுபட்டு அனுபவித்து விட்டார் என்பதை இந்த காரியம் எங்களுக்கு காண்பிக்கிறது. எனவே நாங்க இன்னைக்கு பார்த்தோம் என்ன, பொந்தியு பிலாத்துவின் காலத்துல பாடுபட்டார் என்பதை நாங்க இன்னைக்கு பார்த்தோம். அடுத்த வாரம் சிலுவையில் அறையுண்டு என்பதை நாங்க பார்க்க இருக்கிறோம். சரி, அப்ப சிலுவையில் அறையுண்டுன்னு சொல்லும் பொழுது ரொம்ப அர்த்தம் உள்ளது. ஏன்னா அந்த காலத்துல கழுத்தை வெட்டி கொண்டாங்க யோவான் ஸ்நானகனை, இல்லையா? அதே நேரத்துல மலையிலிருந்து தள்ளி விட்டு கொண்டு இருக்கிறாங்க. நிறைய அப்படியான மரணங்கள் கொடுக்கப்பட்டுச்சு, அப்படியான மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டிருக்குது. ஆனால் கிறிஸ்து இயேசுவானவர் சிலுவையில் அறையப்படணும், சிலுவையில் அறையுண்டு மரித்தார் என்பதற்கான அர்த்தம் என்னவென்பதை
நாங்க பார்ப்போம். ஏன் அவர் சிலுவையில் அறையப்படணும், ஏன் ஆண்டவர் சிலுவையை தெரிந்து கொண்டார் என்பதை நாங்க அஹ், அடுத்த வாரம் கவனிக்கலாம். தேங்க்யூ. ஏதாவது காரியங்கள் இருந்தால் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். அப்படி இல்லாவிட்டால் நாங்க ஜெபித்து இந்த நேரத்தை நிறைவு செய்ய முடியும். Pastor, நிம்ரோத். Pastor, thank you for the study. ஒரு கேள்வி பாஸ்டர், இப்ப பிலாத் வந்து அவருடைய கைகளை கழுவினார் தானே? ம் ஸோ ஸோ இப்ப இன் காட்ஸ் ஐ ம் கடவுள் அவரை மன்னி மன்னிச்சிட்டாரா இல்லாட்டி ம் லைக் இந்த கேள்வி பண்ணீங்க பாஸ்டர். ஓ ஓ ஸோ அவருக்கு அந்த பனிஷ்மெண்ட் இருக்கா? அவர் வந்து இயேசுவை சிலுவை ம் இல்லாட்டி ம் ஓ அவரை பற்றியும் அவருடைய மனைவி அவங்க சொல்றாங்க இல்லையா, அவர் நீதிமானாக காண்கிறேன். Right? அப்போ அவங்கள பற்றி குறிப்புகள் எங்களுக்கு தெரியல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி, இல்லையா? அப்போ நாங்க ஒரு ஊகிச்சு தான் நம்ம ஒரு பதிலை கண்டுபிடிக்கலாமே ஒழிய அந்த பதில் உண்மையா இருக்காதப்ப உண்மையா எங்களுக்கு தெரியல என்ன நடந்துச்சுன்னு. பிலாத்துவுக்கும் பிலாத்துடைய மனைவிக்கும் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. Right? ஆனாலும் நாங்க என்ன பார்க்கணும்னு சொன்னா, அப்ப அவர் வந்து ஒப்பு கொடுத்துட்டாரு இல்லையா? இப்ப மோசே பழைய ஏற்பாட்டுல மக்கள் தண்ணி கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ மலையோட பேசுன்னு தான் சொன்னாரு. மோசே அடிக்கிறார் மலையை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ மக்களுடைய அந்த கோபம், மக்கள் வந்து மோசேக்கு பிரஷரை கொடுத்து டென்ஷனை கொடுக்கும் பொழுது அவன் என்ன செஞ்சிட்டான், போய் அடிச்சிட்டான் மலையை. ஆனா ஆண்டவர் அதை சொல்லல இல்லையா? மக்கள் பிரஷர் பண்ணனதுனால அழுத்தம் கொடுத்ததுனால நீ அடிச்ச, பரவாயில்ல மன்னிச்சிட்டேன்னு சொல்லாம ஆண்டவர் அதுக்குரிய தண்டனையை கொடுக்கிறார். என்னது? நீ கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்ட, இந்த மலையில நீ மறிப்ப என்று சொல்லி கடவுளே அவனை அடக்கம் பண்றாரு இல்லையா? அது மாதிரி இப்ப இங்க பிலாத்தும் சொல்ல இயலாது, மக்களுடைய கலகம் தாங்க முடியல, அதனாலதான் நான் உங்களை ஒப்பு கொடுத்தேன்னு சொல்ல முடியாது. ரைட்? அவர் நிச்சயமா அவர் நீதிமானா கண்டிருந்தா அவர் ஏதாவது ஒண்ணு செஞ்சியும் இருக்கலாம் அப்படின்றத நான் சும்மா யூகிக்கிறேன். எனவே அது நான் வேதாந்தத்துல கொடுக்கப்படல, அதனால நம்ம அதுக்கு ஒரு பதில கண்டுபிடிக்க முடியல. தேங்க்யூ. நல்ல யோசனை. ஓகே, தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ பாஸ்டர். பதில் அவன் கிடைச்சிட்டேன். தேங்க்யூ. தேங்க்யூ. ரைட். வேற காரியம் இல்லாட்டி நாங்க ஜெபித்து நிறைவு செய்வோம். அடுத்த வாரம் நாங்க அடுத்த பாடத்தை நாங்க அவதானிக்கலாம். தொடர்ந்து வாங்க. இன்னும் ஒரு 3 கிளாஸ் தான் எங்களுக்கு செய்ய முடியும் இந்த வருஷத்துக்கு. அதோட நிறைவுபடும். எனவே நாங்கள் முடிந்த அளவு இந்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் இருக்கிற சத்தியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் படிச்சு கொள்ளலாம். தேங்க்யூ. நாங்கள் ப்ரே பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற கிருபை நிறைந்த ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக தேவனே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் பாடுபட்டீர் என்று நாங்க சாதாரணமா சொல்லி ஆண்டவரே நாங்கள் வார்த்தையோடு அதை நாங்கள் முடிச்சு கொள்றோம் ஆண்டவரே. ஆனால் அந்த பாடுகள் எவ்வளவு மோசமானது, எவ்வளவு ஆண்டவரே கொடூரமானது, எவ்வளவு வழிகள் நிறைந்தது, எவ்வளவு துன்பங்கள் நிறைந்தது என்பதை நாங்க உங்களுடைய வார்த்தையில வாசிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, அவ்வளவாக ஆண்டவரே மரணம் இல்லாத கர்த்தர் நீர் சுவாமி, எந்த விதமான துன்பங்களும் இல்லாத, பாடுகளும் இல்லாத கர்த்தர் நீர் சுவாமி. எங்களுக்காக மாம்சமாகி எல்லா பாடுகளையும் துன்பங்களையும் உடைய சரீரத்திலே சுமந்து தலை சாய்க்க கூட இடமில்லாதவராய் முழுவதுமாக மனுஷனால நிராகரிக்கப்பட்டு ஆண்டவரே புறக்கணிக்கப்பட்டு அசட்டை பண்ணப்பட்டு ஆண்டவரே நீ பாடுகளை சுமந்தீர் சுவாமி. எங்களுடைய பாவத்துக்காக, எங்களுடைய ஆண்டவரை விடுதலைக்காக நீர் அதை செய்தீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதன் மூலம் உடைய அன்பை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. இந்த அன்பை ருசி பார்த்த நாங்கள் இன்னும் அதிகமாக ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தி உமக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உமக்காக நாங்கள் வாழ தேவன் தாமே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த உலகத்துல நடந்த ஒரு வரலாற்று பூர்வமான மக்களால ஆண்டவரே கற்பனை கதைகளை போன்றது அல்ல இது சுவாமி என்பதை நாங்கள் படிச்சோம் சுவாமி. தேவனே, அநேகர்
தாங்கள் நினைத்ததையும் தாங்கள் சிந்திச்சதையும் கனவுல கண்டதையும் கேட்டதையும் எழுதி ஆண்டவரே மக்களுக்கு போதிச்சு கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல கிறிஸ்தவ விசுவாசம் வரலாற்று பூர்வமானது, வரலாற்றில் நடந்த ஒரு பதிவு, உண்மையான நிகழ்வு என்பதை எங்களுக்கு உம்முடைய வார்த்தையின் மூலம் காண்பித்தபடியினாலே தேவனை நன்றி செலுத்துகிறோம். எனவே ஆண்டவரே, இது ஒரு சாதாரணமான விசுவாசமாக, ஒரு வாழ்க்கையாக நாங்கள் எண்ணி அசட்டையாக எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழாதபடிக்கு ஆண்டவரே, உற்சாகத்தோடு ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ, ஆண்டவரை சந்தோஷத்தோடு ஆண்டவரை வாழ கிருபை பாராட்ட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க சுவாமி, உம்முடைய கிருபையினாலே எங்களை தாங்கி அருளுங்கள். கிறிஸ்து இயேசுவின் நல்ல நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஓகே.